இந்த ஒரு தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆண்டவரை நினைச்சிட்டே நினைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சிம்பிள். ஃபாதர் அழகா பாட்டிலே சொல்லிட்டாரு, உம்மைத்தான் நினைக்கிறேன். அடுத்து அவ்வளவுதான். அவர் சொன்னதை நினைச்சாலே போதும். அவர் சொன்னதும் அவர் செய்ததும் அப்படி நினைச்சா போதும். அதனாலதான் வாக்குத்தத்தம் இனி இல்லையோ அப்படியெல்லாம் வரும்போது பூர்வ காலத்தை நான் நினைக்கிறேன், உடைய அதிசயங்களை நான் தியானிக்கிறேன். ஆமே. ஒரு நாளைக்கு நீங்க அதிகமாய் நினைக்கிற பர்சன் யாரு? போய் சர்ச்சில் இருந்து அதுவும் உபவாச நாட்கள்ல நம்ம ஆண்டவரை பல நேரத்துல பவரா பார்க்கிறோமே தவிர பர்சனா பார்க்க மாட்டேங்கிறோம். காடை இன்னைக்கு அவரை பவர்னு காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஹோலி அதான் பரிசுத்தாவியை நீ என்ன பண்ணாத தெரியுமா? துக்கப்படுத்தாத. அவரை நம்ம ஒரு பர்சனா பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமே. என்னை போல ஆகி வந்தார். அவருக்கு வலிச்சது. மரியாள் மார்த்தாள் அழுறத பார்த்து அப்படி அழுறாரு. கொஞ்ச நேரத்தில் இவங்க அழுக மாற போகுது. அந்த கொஞ்ச நேரம் கூட அவரால் தாங்க முடியாம அழுதார். பேதுரு என்ன அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும் போது அப்படியே திரும்பி பார்த்தார். என்ன ஃபீல் இருக்கும் அவருக்கு. யூதாஸ் முத்தமிடும் போது, சிநேகிதனே, நம்ம அவரை பர்சனா பார்க்கறது இல்ல. அவரை நினைக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம அதிகம் நினைக்கிற நபர் யாரா இருக்கணும்னா, அப்படி ஒரு ஜெபம் பண்ணுமா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி என் நினைவை ஆட்கொள்ளுங்கப்பான்னு மட்டும் சொல்லுங்க. என் நினைவை ஆட்கொள்ளுங்க. உண்மை குறித்த நினைவுல தான் உங்களை குறித்த நினைவுல நான் இருக்கணும். ஒரு நாளைக்கு அதிகம் நினைக்கிற பர்சன் நீங்களா இருக்கணும். எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பாருங்க. நீ அவரை நினைச்சாலே போதும், அவரும் பாதையை செவ்வாய்ப்படுத்துவாராம். ஓ க்ளோரி! நீ பாதையை செவ்வாய்ப்படுத்த இந்த கடல்ல போய் முங்கிட்டு வா, இந்த மலையில ஏறு, இத்தனை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே, என் பாதையை நீங்க எனக்கு முன்னாடி போய் செவ்வாய்ப்படுத்த நான் என்னப்பா செய்யணும்? உன்னால என்ன நினைக்க முடியுமான்னு கேட்கிறார். என்ன நினைக்க முடியுமான்னு கேட்கிறார். இது போதும், நான் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துறேங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா கைகளை உயர்த்தி உதவாத நீங்க இல்லாம என் பொழுது. ஆமென். ஜீசஸ், நீங்க இல்லாம என் பொழுது, நீங்க இல்லாம. ஆமென், ஆமென். நமக்கு முன்னாக போகிறவர் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேலரோடு பேசும்போது சொல்லுகிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். என் தூதனானவர், என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, உனக்கு முன் சென்று எமோரியரும், எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும், இங்க இருக்கிற வெண்கல கதவுகளும்
இருப்பு தாழ்ப்பாளும் என்பது இவர்களே, எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர், எபூசியர். இவர்களுக்கான கானானை சுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த தடையை தாண்டி இவங்க போகணும். இவங்களுக்கு இது சாத்தியமான்னு கேட்ட பெரிய கொஸ்டின் மார்க். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? என் தூதனானவர் உனக்கு முன் சென்று. வேதத்துல தூதனானவர் என்று வருகிற இடத்தை நீங்கள் உற்று பார்த்தால் தெரியும், அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முன் சென்று அந்த இடத்துக்கு உங்களை நடத்தி கொண்டு போவார். அடுத்த வார்த்தை, அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அதை நினைச்சு ஒரி பண்ணாத அப்படின்ட்டார். சொல்லிட்டு நீங்க அந்த வசனம் முன்ன பின்ன இருக்கும், நான் அந்த ஆர்டர்ல சொல்றேன். சொல்லிட்டு அந்த 23வது 21வது வசனத்துல கர்த்தர் சொல்லுவார், நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அடுத்த வார்த்தையை பாருங்க, அவரை என்ன பண்ணிராத, அவரை கோபப்படுத்திராத. அவர் உங்கிட்ட வரதே எப்படி வரார் தெரியுமா? நான் சாந்தமும். அப்படி அவரை நீ என்ன பண்ணிராத தெரியுமா? கோபப்படுத்திராத. ஆண்டவரை அவருடையவங்க கோபப்படுத்துறது அவருடைய எப்படி மாறும் தெரியுமா? முதல்ல அது வருத்தமா மாறும், அப்புறம் அது கண்ணீரா மாறும், அதுக்கப்புறம் எப்படி மாறும் தெரியுமா? கோபமா மாறும். இது ரொம்ப முக்கியம். அவர் போறார், சொல்லி தான் கூட்டிட்டு போறார். ஏத்தியர், பெரிசியர், காண இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வேவு பார்க்கிறவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப ஏன் முன்னாடி என்ன நன்மை இருக்குன்னு அவருக்கு தெரியும், அந்த நன்மையை சுத்தி எவ்வளவு தடை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேங்கிறார். நீ கானான பாரு, கானான சுத்தி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். சொல்லிட்டு சொல்ற அவர் கோபப்படுத்திராத, கோபப்படுத்திராத சொல்லிட்டு போறாங்க. என்ன கேட்டா கர்த்தரே வேவு பார்த்து சொல்லிட்டார். இனி எக்ஸ்ட்ரா வேவு பார்க்க, இந்த எக்ஸ்ட்ரா வேவு பார்க்க ஆட்கள் அனுப்புற இடத்துல தான் பிரச்சனையே வருது. ஆமா, நல்ல காரியம் 4 பேர்ட்ட விசாரிக்கணும். 4 பேர்ட்ட விசாரிச்சா பிரச்சனை இல்லை. 40 பேர்ட்ட விசாரிக்க போவாங்க பாருங்க, அதுல யாராவது ஒரு யூதாஸ் இருப்பான். அதெல்லாம் மொத்தத்தில் விசாரிச்சு விசாரிச்சு எத்தனை கல்யாணங்கள் கட்டாயிருக்கு தெரியுமா? ஓவரா விசாரிச்சு 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 இந்த லேண்டு வாங்கும்போது இந்த தாய் பத்திரம் அந்த பத்திரம் எல்லாம் பார்ப்போம். அது பார்த்தா தான் கிளியர் ஆகும். இது கல்யாணத்துக்கும் ஆதாங்காலம் வரை நோண்டுவாங்க. இவங்க இன்னாருக்குன்னு சொல்லும் போது கல்யாணம் யாருக்கு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வயசாகி, ஏன்னா இன்னும் பேசி முடியல, பேசிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே வேவு பார்த்து சொல்லிட்டார்ல, இவ்வாறு இருக்கிறாங்க. அவர் போறாரு, நீ அவரை கோபப்படுத்திடாத. மோசே கூப்பிடுறாரு, நீங்களும் வாங்க, எதுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வா, அவ்வளவுதான் சொல்ல. பார்த்துட்டு வந்து கர்த்தர் இதை எப்படி சொன்னார், இந்த மேட்டர் எப்படி சிம்பிளா சொன்னார் பாரு. இங்க பாரு, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள நான் அதம் பண்ணுவேன். அதை கேட்டாலே கேட்கவே எப்படி இருக்கு? இது ஒரு மெசேஜை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆமே, ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, பாஸ்டர் என்னாச்சு? என் பையன், உங்க பையனுக்கு என்னாச்சு? வேலை கிடைச்சிட்டு போனாங்க. வேலை கிடைச்சத வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல இங்கதான் இருக்கிறாங்களோ, வேலை கிடைச்சது கொஞ்சம் நெஞ்சே. பெரிய மேட்டர் வந்து சிம்பிளா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, லைட்டா அடிபடுத்தால இல்லை. அது சில சொல்ற மேட்டர் வந்து ஆண்டவர் வந்து எப்படி பாரு, ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கள நான் அதம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா எப்படி சூப்பரா சொல்றீங்க? இப்படிதான் ஆண்டவர்
இதுவே பார்த்துட்டு வந்து எல்லாம் சரிதான் என்ன பாரு, அதுவும் கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டே சொல்றான் பாரு. சிலர் பாருங்க என்ன சாப்பாடு வச்சிருக்காங்க, சாம்பாரை ஊத்து. ஃபர்ஸ்டே இங்க பேர் கோபப்படுத்திடாத. ஆண்டவரை கோபப்படுத்துறது எது தெரியுமா? அவருக்கு முன்னாடி தடைய பெருசா பேசுறது. ஆண்டவர் கோபப்படுத்துறாத. ஆமா, அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? கோடா கோடி தூதர்கள் அவருக்கு முன்னாடி. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர்.